Hallelujah, glory to God. இந்த யூத் கேம்ப் ப்ரோக்ராம்ல உங்களை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். தேவன் பேசுகிற தெய்வமா இருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் அநேக வார்த்தைகள் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்துல பவுல் விதமாய் சொல்லுகிறார். நம்ம 5வது வசனத்தை வாசிக்கிறோம். நீயோ எல்லாவற்றையும் மன தெளிவுள்ளவனாய் இரு. வசனம் சொல்லுகிறது நீ எல்லாவற்றிலும் தெளிவுள்ளவனாய் இரு அப்படின்னு வார்த்தை சொல்லுகிறது. ஏன் இந்த வார்த்தை இந்த மாலை வேளையில நமக்கு வருகிறது அப்படின்னா, பல குழப்பமான வார்த்தைகளை நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு. பாருங்க, நீங்க தெளிவா இல்லன்றது மத்தவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பல பேர் வந்து நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க. நீ எடுத்த சப்ஜெக்ட் சரியில்லைன்னு நினைக்கிற, அந்த மார்க் ரொம்ப கம்மியாயி போச்சு, நீ போன கம்பெனி சரியில்லை, அதனாலதான் உனக்கு வந்து சேலரி சரியா கொடுக்கல அவங்க, இல்ல நீ செஞ்சது சரியா இல்ல, நீ போன சர்ச் சரியில்லை, நீ பேசுற விதம் சரியில்லை அப்படின்னு நீ எங்கேயாவது ஒரு இடத்துல குழம்புறன்னு தெரிஞ்சிருச்சுன்னா உடனே 4 பேர் வந்து உனக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்குதான் ஆண்டவர் இன்றைக்கு மாலை வேளையில ரொம்ப அழகாய் சொல்லுகிறார், நீயா இரு. எந்த சூழ்நிலையிலையும் நீ குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. என்ன உபத்திரம் வந்தாலும் கர்த்தர் என்னை நடத்துவார், தேவன் என்னோடு இருக்கிறார், நான் டெய்லி ஜெபம் பண்றேன், என் தேவன் என்னை நடத்துவார்ன்ற மன தெளிவுள்ள பிள்ளையா இருக்க வேண்டும். பாருங்களேன், யோபு குறித்து நம்ம வாசிக்கிறோம். யோபுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் ஒன்னொன்னா அவனை விட்டுட்டு போகும்பொழுது பல குழப்பங்கள் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறது. நிறைய பேர் அவனை வந்து நிந்திக்கிறதாகவோ இல்லைன்னா அவன் வந்து ஏதாவது தப்பு செஞ்சிருப்பான், அதனாலதான் இதெல்லாம் நடந்ததுன்னு பல பேர் பல வார்த்தைகளை பேசும்பொழுதும் அவன் அமைதி உள்ள ஆவியோடு கூட இருந்தான். அழகா அவன் மனைவி வந்து பேசுகிறா, நீ இன்னுமா தேவனை பற்றி கொண்டிருக்கிற, நீ வந்து அவரை தூஷித்து ஜீவனை விடு அப்படின்னு சொல்லும் போது கூட அவர் ரொம்ப அழகா சொன்னார், பைத்தியக்காரி மாதிரி பேசாத. பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான், நீ குழப்பத்துல இருக்கிறனா பைத்தியக்காரி மாதிரி அவங்க வந்து நம்ம கிட்ட பேசுவாங்க. நீ பண்றது சரியில்லை, நீங்க செய்யறது சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை. இல்ல இல்ல, என் தேவன் இந்த உபத்திரவத்துல நடத்துறாலும் அவர் சரியாய் நடத்துவார். எனக்கு எதையாவது சரியான ஆசீர்வாதம் இல்லை என் வாழ்க்கையிலனாலும் கர்த்தர் தான் பார்த்து கொண்டிருக்கிறார், அவர் சரியாய் கொடுப்பார். எனக்கு இந்த நேரத்துல எதுவும் அமையல, பரவாயில்ல, என் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஏன்னா நான் தேவனுடைய வார்த்தையை நம்புகிறவ, நான் தேவனை நோக்கி பார்க்கிறவ அப்படின்ற ஒரு மன தெளிவு உங்களுக்கு வேணும். அதோடு கூட யோபு விடல. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் வந்து பேசுறாங்க, இல்ல நீ ஆண்டவருக்கு விரோதமா ஏதாவது பாவம் செஞ்சிருப்ப, அந்த காலத்துல எதனா நீ வந்து யோசிச்சிருப்ப, நீ வந்து தனிமையில இருக்கும்போது ஏதாவது பண்ணிருப்ப, உன் தேவன் கிட்ட மண்டிடு அப்படிடுன்னு சொல்லிட்டு பல குழப்பமான வார்த்தைகளை பேசி குழப்பி அவனை சஞ்சலப்படுத்துகிறார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு மாலை வேளையில கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். மன தெளிவுள்ளவனா யோபு இருந்தபடினால அந்த உபத்திர பாதையிலே அவன் கடந்து வந்த போது அமைதியா இருந்தான். கர்த்தருக்கு தெரியும் எல்லா விஷயமும், அவர் என்னை நடத்த வல்லவரா இருக்கிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைப்பது தடைப்படாது என்ற மன தெளிவு அவன்கிட்ட இருந்ததால்தான் முடிவில் அவன் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அருமையான பிள்ளைகளே, தெளிவா இருங்க. 4 பேர் குழப்பம் வருவாங்க, பைத்தியக்காரி மாதிரி நிறைய விஷயத்தை பேசுவாங்க, அதெல்லாம் போட்டு டிஸ்டர்ப் ஆயிடாதீங்க. தேவ சமூகத்துல அமர்ந்துருங்க. தேவன் உங்களுக்கு செய்ய நினைப்பது தடைப்படாது. ஆமென். இப்பொழுது உங்களுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். இருந்த இடங்கள்ல கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, தர்மியான தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே குழப்பம் அடையாதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் நீர் நடத்துவீர் ஆண்டவரே. கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர் என்ற மன தெளிவை இந்த பிள்ளைகளுக்கு இந்த வேலையில கட்டளிடும்படியா ஜெபிக்கிறேன். தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் பண்ற எல்லா தேவையில்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே அடியேன் சபித்து கட்டுகிறேன். கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்துக்கொள்ளும். உம்முடைய கரத்தினால் இந்த பிள்ளைகளை மூடி மறைத்துக் கொள்வீராக ஆண்டவரே. உம்முடைய சித்தம் எதுவோ, உம்முடைய திட்டம் எதுவோ அதை நிறைவேற்ற நீர் வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் மாத்திரம் இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும். இந்த வாலிப வயதை பத்திரப்படுத்தும், பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. முடிவெடுக்கிற விஷயத்துல தெளிவாய் முடிவெடுக்க ஆண்டவரே பிள்ளைகளுக்கு கிருபை தாங்க, ஆசீர்வதியும். இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபித்து ஆசீர்வாதத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.